வீட்டில் இது வரையில் காசு போட்டு கேலண்டர் வாங்கியிருக்கீங்களா? எனக்கு நினைவு தெரிஞ்ச வரையில் எங்கள் வீட்டில் வாங்கினதே கிடையாது. ஏன்னா இரண்டு வந்துட்டாவே இந்த பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ்னு வந்து அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அதாவது கேலண்டர் கொடுத்துட்டு போயிடுவாங்க. வீட்டில் தேவைக்கு அதிகமாகவே கேலண்டர் இருக்கும். நம்மளோட மோட்டோவே இஃப் யூ கான் பை இட் மேக் இட். ஸோ பண்ணிடுவோமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கௌஷ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம கேலண்டர் அண்ட் ஓல்டு எக்ஸாம் பேடர் யூஸ் பண்ணி கேலண்டர் ப்ளஸ் பிளானர் மாதிரி செய்ய போகிறோம். இந்த வீடியோவில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து பேப்பர், தெர்மாக்கோல் ஆர் கார்ட்போர்ட் அண்ட் ஓல்டு எக்ஸாம் பேடர். இதெல்லாம் இருந்தாவே போதும். நீங்கள் என் கூடவே சேர்ந்து பண்ண ஆரம்பிக்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் நான் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரில் கலர் கூட பேப்பரும் எடுத்துக்கலாம். அதில் உங்களுக்கு தேவையான சைஸ் அண்ட் ஷேப்பில் பேப்பரை கட் பண்ணிக்கோங்க. 12 பீசஸ். அடுத்து ஒவ்வொரு மந்த்தாக டேட் அண்ட் டேவை நம்ம போட்டுகிட்டே வரணும். இதில் நான் உங்களுக்கு அடிஷ்னலாக என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுப்பேன்னா, இதில் நான் வந்து ஜான்வரின்னு மட்டும் எழுதியிருக்கேன். அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு ஃபோட்டோ வந்து கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை கட் பண்ணி இந்த இடத்துல ஒட்டிக்கலாம். நான் இன்னொரு கேலண்டர் அப்படித்தான் பண்ண போகிறேன். அதில் எங்கள் குட்டீஸ் ஃபேஸ் எல்லாம் இருக்கணுங்காட்டி நான் போடலை. நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மந்த்ஸும் எழுதி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் நான் பிளானர் பண்ண போகிறேன். அதுக்கு நான் பழைய எக்ஸாம் பேடு எடுத்துக்கிட்டேன். இதை எடுத்ததையும் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மனசே வரல. இதில் நான் வந்து 4th ஸ்டாண்டர்டில் யூஸ் பண்ணது அங்கே இங்கே எழுதி கிறுக்கியெல்லாம் வச்சுருக்கேன். ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து வச்சுக்கிட்டு மனசு தேத்திட்டு இதை ரீயூஸ் பண்ண ஆரம்பிப்போமா. மேலே வந்து பேட்டர்ன் பேப்பர் நான் ஒட்டிக்கிட்டேன். கீழே வந்து பிளெயினாக ஒரு எல்லோ கலர் ஷீட் ஒட்டிக்கிட்டேன். நீங்கள் வந்து எப்படி வேணாலும் ஒட்டிக்கலாம். கோப் பாக்ஸ் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு அதில் நான் பேட்டர்ன் பேப்பரை பேஸ்ட் பண்ணி அதை கீழே வந்து இந்த ஓரத்தில் ஒட்டிக்கிட்டேன். அதை வந்து ரிப்பன் நீங்கள் தொங்க விட்டுக்கிட்டு இதை நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம், இல்லைன்னா செவுத்தோட சும்மா ஒட்டி வச்சுக்கலாம். இப்போ இருக்கிற பார்ட் வந்து ரொம்ப டேமேஜாக இருந்தது. அதுக்கு நான் எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சு விட்டுட்டேன். பாக்ஸ்குள்ளே ஸ்டிக்கி நோட்ஸ், பென் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான நேரத்தில் இதில் வந்து நோட்ஸு, டு டூ லிஸ்ட் எல்லாமே எழுதி ஓரமாக ஒட்டி வச்சுக்கலாம். மேலே கிளிப்போட இடத்துல நம்மளோட கேலண்டரை போட்டு அதில் நீங்கள் மார்க் பண்ணி நோட்ஸ் எழுதிக்கலாம். அதனால தான் நான் கீழே கேப் இருக்கிற மாதிரி போக போக பண்ணேன். அவ்வளோதான், நம்மளோட கேலண்டர் ப்ளஸ் பிளானர் ரெடி. அடுத்து டெஸ்க் கேலண்டருக்காக தெர்மாக்கோல் எடுத்திருக்கேன். தெர்மாக்கோலை 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி. அடுத்து இதில் ஒயிட் கலர் பேப்பரை ஒட்டிட்டு அதுக்கு மேலே ப்ரௌனிஷ் கலரில் நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். நீங்கள் டைரெக்டாக ப்ரௌன் கலர் பேப்பர் உங்களுக்கு பிடிச்ச கலரில் பேப்பர் ஒட்டிக்கலாம். இதை வந்து இன்னொரு கார்ட்போர்ட் ஷீட் மேலே லைட்டாக இந்த பேப்பர்ஸை உள்ளே விடுறதுக்கு மட்டும் கேப் இருக்கிற மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் பார்ட்ஸை கட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த தெர்மாக்கோலோட ஃப்ரண்டில் 2025ன்னு நீங்கள் எழுதிக்கலாம். அவ்வளோதான், டடா, நம்மளோட டேபிள் கேலண்டர் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் காசு போட்டு கேலண்டர் வாங்குவீங்களா மாட்டிங்களாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அவ்வளோதான், see you in my next video. Bye bye. Happy New Year!